ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குருபா சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th தமிழில் இருக்கிற இலக்கியம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏற்கனவே நம்ம 6லேருந்து 9th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இலக்கியம் மட்டுமே ஒரு சீரியஸாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், குரு குருபா சேனல். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன லெசன்னா அன்னை மொழியே எழுதினவர் யார்? பாவலர் பெருஞ்சித்திரனார். அன்னை மொழியை எழுதினவர் பாவலர் பெருஞ்சித்திரனார். ஓகேங்களாப்பாங்க. அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னே மகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் வான்மகளே, இன்னொரும் பாப்பத்தை என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே என்ற மாதிரி சொல்லியிருப்பார். நம்ம எப்பவுமே இந்த இலக்கியத்தில் பாடல்கள் படிக்கும்போது ஒரு வாட்டி இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பொருளை படிச்சுட்டு திருப்பி இன்னொரு வாட்டி நீங்கள் படிங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பொருள் மட்டும் பார்ப்போமா? இதுக்கு பொருள் பார்ப்போம் பாருங்கள். இங்கே பாருங்கள். அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனோட மகளே, திருக்குறளோட பெரும் பெருமைக்குரியவளே, 10 பாட்டே 8 தொகையே 17 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கியலும் நினைவிலார் தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம். தமிழோட சிறப்புகள் பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் திருக்குறளோட பெருமைக்குரியவர், 10 பாட்டு 8 தொகை 17 கீழ்கணக்கே, சிலப்பதிகாரமே, மணிமேகலையே, இந்த மாதிரி எல்லாமே தமிழில் நூல்கள் இல்லைங்களா? அதனால் தமிழில் அந்த தமிழோட சிறப்பை பற்றி சொல்கிறாங்க. ஓகே, புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 2வது இயல் பார்ப்போமா? சரி, 2வது பாடல் பார்ப்போம். செப்பரிய நின்பெருமை செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின்பெருமை என் தமிழ்நா எவ்வாறு எடுத்து உரைவிரிக்கும், முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பு வேறொரு புகழுரையும், உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூன செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முத்து வரைங்க. இந்த கொஸ்டின், இந்த லைன் இம்பார்ட்டன்ட். முந்துற்றோம் யாண்டோம் முழங்க தனித்தமிழே கேட்கலாம். முந்துற்றோம் யாண்டோம் முழங்க தனித்தமிழே, இது எந்த நூலேருந்து எழுத்து எடுக்கப்பட்டது? கனிச்சாறு. யாரோடது? பாவலர் பெருஞ்சித்திரனோட கனிச்சாறு என்ற நூலேருந்து எடுக்கப்பட்ட நூல் இலக்கியம் தான் இது. ஓகேங்களா? ஓகே, இதோட பொருள் பார்ப்போமா? பாருங்க. செழுமை மிக்க தமிழே எமக்குயிரே, சொல்லுதற்குரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு தான் விரிந்துரைக்கும். இப்போது பெருமைமிக்க தமிழே எமக்குயிரேன்னு சொல்லிட்டு உன்னோட பெருமையை நாக்கு எப்படி தான் எடுத்துரைக்குன்னு தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழொரு எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. எம் தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசித்து பாடுவது போல நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூலம் உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். புரியுதானே? இப்போ நான் உன்னோட பெருமையை நாக்கு எப்படி சொல்லணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய புகழுடையது பற்ற, நீ தமிழில் படிக்க புகழுடையது, அந்த பற்ற என்னோட மனசில் எழுப்புதுன்ற மாதிரி சொல்ல வர்றாங்க. தனித்தமிழில் எப்படின்னா, இப்போ வண்டு தேனை தேடி போயிட்டு வண்டு இருக்கும்ல, அந்த மாதிரி தேனை தேடிட்டு போகிற மாதிரி தான் நாங்கள் உன்னோட புகழை தேடி படித்து நான் இன்பம் பெறுகிறோம்ன்ற மாதிரி நம்ம தமிழோட சிறப்பு அந்தளவுக்கு சூப்பராக சொல்லியிருக்காரு. இங்கே பாருங்கள், இன்னொருத்தர் சொல்லியிருப்பாருங்க. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். எந்த அளவுக்கு தமிழை ஒரு பற்று வச்சு உணர்ந்ததா இந்த மாதிரி சொல்லியிருப்பார். யார்? கா சச்சிதானந்தன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். ஓகே ஓகே நூல்வெளி பார்ப்போமா? பாருங்கள். பாவலர் பெருஞ்சித்திரனாரோட கனிச்சாறு நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கனிச்சாறின் தொகுப்பில் இருந்து தான் 2 வேறு தலைப்பில் நம்ம பாடல்கள் தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒன்றையும் முந்துற்றோம் யாண்டும் அங்கே பார்த்தோம்னா பாடல்கள் முந்துற்றோம் யாண்டும் எடுத்தாளப்பட்டுள்ளது. இவர் தென்மொழி தமிழ் சிட்டி தமிழ் வாயிலாக தமிழ் உணர்வு உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம். பாவலர் பெருஞ்சித்திரனோட இயற்பெனது துரைமாணிக்கம். ஓகே ஓகே இவர் பல நூல்களெல்லாம் பாருங்கள். உலகில் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரோட திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது. யாரோட திருக்குறள் மெய்ப்பொருள் தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளதுன்னு கேட்கலாம். யாரோடது? பாவலர் பெருஞ்சித்திரனாரோடது. இவரோட நூல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் பாருங்கள். இரட்டுற மொழிதல்.
சந்தக்கவிமனை தமிழ் அழகனார் எழுதியிருப்பார். இரட்டுற மொழிதல் நம்ம ஏற்கனவே 9th பார்த்துருக்கோம். இரட்டுற மொழிதல் என்னென்னா ஒரு பொருள் இரு பொருள் போட அமைவதற்கு பேர் தான் இரட்டுற மொழிதல். ஒரு பொருள் இரு பொருள் போட அமைவது இரட்டுற மொழிதல். ஓகே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. அது தமிழுக்கும் கடலுக்கும் கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதான் ஒரு பாடல் 2 பொருள். புரியுதுல்ல? ஓகே. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆளிக்கு இணை கிடந்தே தேமேல் ஈண்ட நினைவு தனிப்பாடல் திரட்டு. ஓகே, தனிப்பாடல் திரட்டு நூல் எடுத்திருப்பாங்க. துய்ப்பதுனா என்னது? கற்பது, தருதல். மேவலால் பொருந்துதலால் பெறுதலால். தமிழுக்கு என்ன சொல்கிறோம் பாருங்கள், இயலிசை நாடகம். ஏன்னா முத்தமிழாக வளர்ந்தது, அதான் முத்தமிழ் துய்ப்பதால். ஓகேங்களா? இயலிசை நாடகம். இங்கே பாருங்கள், கடல் முத்தினை அமிழ்துனை தருகிறது. இதுதான் முத்தமிழ். தமிழ்னா இயலிசை நாடகம், கடல்னா கடல் முத்தினை அமிழ்துனை தருகிறது கடல். ஓகே, புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், முச்சங்கம் கண்டதால். முச்சங்கம்னு எதை சொல்கிறவங்க? முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. முச்சங்கம் கண்டதால். இங்கே பாருங்கள், வெண்சங்கு சலஞ்சியம் பஞ்சசன்னியம் ஆகிய 3 வகையான சங்குகளை தருகிறது. அங்கே முச்சங்கம்னா முதல் இடைக்கடை. இங்கே முச்சங்கம்ன்றது 3 பொருள்கள் எதை சொல்கிறாங்க? வெண்சங்கு சலஞ்சல பஞ்சசன்னியம் 3 வகையான சங்குகளை தருகிறது. ஓகேவா? கண்டதா மெத்த வணிகலமும் மேவலால். ஓகேவா? நித்தம் அணை கிடந்த சங்கத்தவர் காக்க ஆளிக்கு இணை கிடந்த தேமேல் ஈண்டு. இங்கே 50 காப்பியங்கள் அணிகலன்களாக பெற்றது. இங்கே எப்படி சொல்கிறாங்க? மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. இங்கே 50 காப்பியங்கள் அணிகலன்களாக பெற்றதுன்னு சொல்கிறாங்க. இங்கே மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், சங்கப்பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. எங்கே? தமிழ். இது பாருங்கள், தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. இந்த மாதிரி ஒரே ஒரு பாடல் 2 விதமான பொருளை கொடுக்குது. அதுக்கு பேர் தான் இரட்டுண மொழிதல். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அது அப்படியே கொடுத்துருப்பாங்க. முச்சமிழ்னா இப்போ சொன்னாலும் அப்படி தான், இயலிசை நாடகம். இங்கே முத்தின அமிழ்ந்தெடுத்தல், முச்சங்கம் முதல் இடைக்கடை. இந்த 3 வகையான சங்குகள் பார்த்தோம்ல. 3 வகையான சங்குகள் என்னென்ன பார்த்தோம்? சொல்லுங்கள், என்னென்ன பார்த்தோம்? ஞாபகம் வருதா? ஞாபகம் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மெத்த வணிகலன் அப்படி இல்லைன்னா மெத்த ப்ளஸ் அணிகலன். இது பார்த்தோம், 50 காப்பியான மிகுதியான வணிக கப்பல்கள். சங்கத்தவர் காக்கன் எதை பார்த்தோம்? சங்கப்பலகையிலிருந்து சங்கப்புலவர்கள் பாதுகாத்தமை நீரையிலேயே தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இரட்டுற மொழிதலனே படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இரட்டுற மொழிதல். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் போட அமைவது. இந்த சொன்னால ஒரு சொல்லோ சொற்றொடரோ 2 பொருள் போட அமைச்சுன்னா அதுக்கு பேர் இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இதனால் ஸ்லேடை அணி. என்னது? ஸ்லேடை அணி என்றும் அழைப்பது. செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் ஸ்லேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. செய்யுளில், உரைநடையில், மேடை பேச்சில் இதிலெல்லாம் ஸ்லேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஓகே, புரியுதா? ஓகே, நூல்வெளி பாருங்கள். புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு. புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு என்ற 5ஆம் பகுதி கழகப்பகுதி என்ற நூல் இந்த பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது. இந்த பாடலை படைத்தவர் தமிழ் அழகனார். இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா தனிப்பாடல் திரட்டிலேருந்து 5ஆம் பகுதி கழகப்பகுதி எடுத்திருக்காங்க. இந்த பாடலை படைத்தவர் யார்? ஓகே, சந்தக்கவிமணி. தமிழ் அழகனார்ன்றது அவருடைய இயற்பெயர். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சிறப்பு பேர் இருக்குல்ல, அந்த சந்தக்கவிமணி குறிப்பிடப்படும். தமிழ் அழகனாரின் இயற்பெயரம் சண்முக சுந்தரனார். ஓகே, சந்தக்கவிமணி குறிப்பிட தமிழ் அழகனாரோட இயற்பெயர் என்னது? சண்முக சுந்தரம். இலக்கண புலமையும் இளமையிலும் செய்யற்றும் ஆற்றலும் பெற்றவர். 12 சிற்றிலக்கிய நூல்களை பயணிச்சிருவார். யார்? சந்தக்கவிமணி சொல்லலாம், தமிழ் அழகனார் சொல்லலாம், இல்லைன்னா சண்முக சுந்தரம். இந்த 3ல் யாருன்னா ஒருத்தர் சொல்லலாம். ஓகே, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இயல் 2 நம்ம பாரதியார் பற்றி பார்ப்போம். இயல் 2 பாரதியார் என்ன சொல்ல வர பாருங்கள். காற்றே வா. இது புள்ள எப்படி இருக்குன்னா, இந்த காற்று இருக்குல்ல, இந்த 2வது இயல் ஃபுல்லாகவே காற்று பற்றி தான் இருக்கும். சரிங்களா? காற்றே வான்னு இருக்கும். அதே துணை பாடம் எதில் எழுதுனாலும் காற்று பற்றி தான் இருக்கும். அந்த காற்று பற்றி நம்ம பாரதியார் என்ன சொல்கிறாருன்னுட்டு பார்ப்போம் வாங்க. காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்த மயிலுறுத்துங்கிற இனிய வாசனையுடன் வா, இலைகளின் மீதும் நீர்நிலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. புரியுதில்ல? காற்று வான்றாரு, மகரந்த தூளை சுமந்து கொண்டு வா,
ஏன்னா சுமந்த மனத்தை மேலே இனிய வாசனை, அந்த மகரந்த தூள் வந்து சுமந்து கொண்டு வரும்போது இனிய வாசனையோட வா, இலைகளின் மீது நீர்நிலைகள் இருக்குள்ள அந்த மாதிரி அப்போ இல்லை இலைகள் அசைகிறது, அதுக்கப்புறம் நீர்நிலைகள் அப்படி மேலோட்டமே இப்படி எப்படி சொல்கிறது உங்களுக்கு, நீர்நிலையை இப்போ காற்றடிக்கும் போது பார்த்த உடனே அப்படி அலையாக வரும் இல்லைங்களா, இப்போ ஆறில் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. அலையெல்லாம் உராய்ந்து மிகுந்த பிராணரசம் நடந்து ஆக்சிஜன், நம்மளுக்கு அந்த பிராணரசம் உயிர் வலினா என்ன சொல்லுவோம், நம்ம ஆக்சிஜன் சொல்லுவோம். அதை வந்து எங்களுக்கு கொண்டு எடுத்துகிட்டு கூடி எங்களுக்கு கொண்டு கூடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, பாருங்க, காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. காற்று வந்து இந்த உயிர் நெருப்பு நீடித்து நின்று நல்லொளி தருமாறு வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவிழ்த்து விடாதே, பேய் போல் வீசி அதனை மடித்து விடாதே, மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் வீசிக்கொண்டிரு. சக்தி குறைந்து போய் வந்துட்டு காற்று இல்லாமல் இருக்கக்கூடாது, பேய் போல் வீசி அது அப்படியே பேய் போல் வீசும்போது அப்படியே எல்லாம் அடிச்சுட்டு போயிடலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது, மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலமாக வீசினே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி வீசினா உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகிறோம். இந்த மாதிரி பாட்டு பாடுறோம், புகழ்ச்சி கூறுறோம், உன்னை வழிபடுறோம்ன்ற மாதிரி பாரதியார் வந்து காற்று கூட பேசுகிற மாதிரி பேசியிருப்பார். ஓகேவா, இது பாரதியார் எடுத்திருப்பாங்க. சொல்லும் பொருளும் பாருங்கள். மயிலூறுத்துனா என்னது, மயங்கச்சை. மயிலூறுத்துனா மயங்கச்சை. பிராணரசம்னா உயிர் வலி. பிராணரசம்னா சொன்னாங்க உயிர் வலி. லயத்துடனா சீராக. ஓகே, புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாரதியார் பற்றி நிறைய பார்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். மகாகவி சுப்பிரமணிய பாரதி வந்து நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர், எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். ஓகே, கட்டுரை கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர். கேலி சித்திரம், கருத்துப்படத்தை இந்த கேலி சித்திரம் என்ற கருத்துப்படத்தை வந்து இந்தியா என்ற இதில் முதல்ல எடுத்துகிட்டு வந்தவர் பாரதியார் தான். சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமத ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தம் பாடல்களை எதிர்த்து எழுதியவர். சமத ஏற்றத்தாழ்வையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தம் பாடல்களை எதிர்த்து எழுதியவர். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி யார் எழுதுறது கேட்டால் நம்ம பாரதியார். அது குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல் தந்தவர். இந்தியா சுதேசமித்திரன் என்ற இதழ்கள் ஆசிரியராக இருந்திருக்காரு. பாட்டுக்கொரு புலவனிட பாராட்டப்பட்டவர் பாரதி. இவருடைய கவிதை தொகுதியில் காற்று என்ன தலைப்புடன் வசன கவிதையின் ஒரு பகுதி இங்கே பாடப்பகுதியை இடம்பெற்றுள்ளது. ஓகே, புரியுதா? ஓகே, வசன கவிதை என்னென்னு பார்ப்போமா? உரைநடையும் கவிதையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை தான் வசன கவிதை. உரைநடையும் கவிதையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படுற கவிதை தான் வசன கவிதை. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி, ப்ரீவர்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பது உணர்ந்த பாரதி வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். இவ்வசன கவிதையை புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று. ஓகே, சும்மா ஒரு பாட்டு வாசிக்கோங்க போதும். ஓகே, இப்போ பாரதியார் ஒரு பாட்டு பாடியிருப்ப பாருங்கள். திக்குக்கள் 8 திகிர தத்த தீம் தருகிற பக்க முலைகள் உடைந்து வெள்ளம் பாய்து தாம் தருகிற தங்க தகிங்கிறதித்தோம் அண்டம் சாயுது பெய்கொண்டு தக்கை அடைக்கிறது காற்று தக்க தாம் தருகிற தாம் தருகிறன்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து பாடியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட்டு முல்லைப்பாட்டு யார் எழுதினாரு? நப்பூதனார் எழுதியிருப்பார். முல்லைப்பாட்டு நப்பூதன், நம்ம 10 பாட்டு நூல்கள் ஒன்று தான் முல்லைப்பாட்டு. ஓகேங்களா, முல்லைப்பாட்டு நப்பூதனார். பாருங்கள், நல்லோர் விரிச்சி கேட்டல். இது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து ஒரு வீடு இருக்குது, ஒரு வீட்டில் வந்து ஆயர் கூட்டம் சொல்லுவாங்கள்ல. முல்லை பாட்டுனா என்ன சொல்லுவோம், காடன் சார்ந்த இடம் தான் முல்லைன்னு சொல்லுவோம். முல்லையோட நிலத்து கூட இது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆடு மாடெல்லாம் வச்சுருப்பாங்க, காட்டில் போய் மேய்ச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு குட்டி போட்டிருக்குது மாடு. அந்த மாடு வந்து வீட்டில் வந்து கட்டி போட்டுட்டு அந்த தாய் மாடு இருக்குல்ல, அதை வந்து ஆயர் மகளிர்னு சொல்லுவாங்கள்ல. ஆயர் மகளிர் அவங்களாம் வந்து ஓட்டிட்டு புல் மேய்ஞ்சிட்டு போவாங்க. ஆனால் அந்த கன்று வந்து பசியோடு இருக்குது. அதுக்கப்புறம் அவன் அம்மா இல்லைன்ட்டு காத்துட்டு இருக்குது. அதை ஒரு குழந்தை போய் பார்த்துட்டு, இன்னும் கவலைப்படாத, உங்கள் மகளிர் வந்து சீக்கிரம் வந்து வந்துடுவாங்க, உன்னோட பசி தீவு இருக்க போய் பார்த்துருவாங்க, நீ வந்து அவங்க வந்தோடனே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு கன்று குட்டிக்கிட்ட போயிட்டு இந்த ஒரு சின்ன குழந்தைன்னா ஒரு 8 வயசு குழந்தை பேசுதுன்ற மாதிரி ஞாபகம். அந்த மாதிரி தான் கதை. அதை கொஞ்சம் என்ன சொல்ல வரான்னு நீட்டாக பார்ப்போமா? சரி, வாங்க பார்ப்போம். நனந்தலை உலகம் வலையி நேமியோடு வளம்புரி பொறிந்த மாதாங்கு தடக்கை நீர் சில நிமிர்ந்த மாகல் போல
பாடு இமிழ் பனிக்கடல் உருகி வளநெருப்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலுவு எழிலி பெரும்பெயல் பொலிர்ந்த சிறுபொன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசை இன அண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளி கண்ட நறுவி முல்லை. ஓகே. அரும்பு அவில் அலறி தூவோய் கைத்தொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சு நிற்ப சிறுதாம்பு கொடுத்த பசலை கன்றேன் உறுதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுபலசைத்த கைய கடங்கோர் காவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயோர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனாம். ஓகே, இங்கே பாருங்க பொருள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அகன்ற உலகத்தை வளைத்து பெருமலை பொழிகிறது வலம்புரி செங்கு பொறித்த கைகளுடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாவலி மன்னன் நீர் வார்த்து தரும் பொழுது மண்ணுக்கும் விண்ணுக்குமாய் பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்றுள்ளது மலைமேகம். அம்மேகம் ஒலிக்கும் கடலின் குளிர் நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டு வளமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்து வேகத்துடன் பெருமலையை பொழிகிறது. இந்த மழை பொழியும்ல, அந்த மழை எப்படியெல்லாம் பொழியுது, அந்த எப்படி பொழியுது, கடவுளுக்கும் மண்ணுக்கும் என்னென்ன தொடர்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இந்த அந்தளவு தேவையில்ல, பார்த்துக்கோங்க. துன்பத்தை செய்கின்ற அம்மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்த காவலை விட ஊர் பக்கம் சென்றனர். ஓகே, துன்பத்தை செய்கின்ற மாலை பொழுதில் முதிய பெண்கள் ஊர் பக்கம் போகிறாங்க. யாழிசை போன்று ஒலிக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆற வரைக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள் அந்த மலர்ந்த முல்லை பூக்களோடு நாளையில் கொண்டு வந்து நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் தூவினர். பிறகு தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்செயல் கேட்டனர். முதிய பெண்கள் காவலியோட ஊர் பக்கம் சென்றாங்க. அங்கே கடவுள் இருப்பார்ல, அவர் பூக்களை தூவி அவங்க தலைவிக்காக நர்சொல் கேட்குறாங்க. நர்சொல் கேட்குறதுனால அங்கே சிறு தாம்பு கயிற்றில் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. நான் சொன்னால பசியால் வாடிக்கொண்டிருந்தது. அதன் வருத்தத்தை ஒரு இடைமகள் கண்டால் குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி நின்றவள் புல்லை மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியபடியே கம்பை கொண்டு இடையர் ஓட்டிவர் இப்போது வந்துடுவார் வருந்தாதே என்றால் இது நல்ல சொல் என கொண்டு முதுப்பெண்கள் தலைவிடன் நற்சொல்லை தாங்கள் கேட்டோம் என்று கூறினர். இவ்வாறு தலைவன் வருகை குறித்து முதுப்பெண்ணிதை விரிச்சு கேட்டு நின்றனர். நான் சொன்னேன் அதே தான். அது எதுக்கு அந்த மாதிரி அந்த கதையை அங்கே வச்சாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ தலைவன் பொருளிடுறதுக்காக வெளியே போயிருப்பேன். தலைவி அவளுக்காக காத்துட்ருப்பாங்க. அவர் அந்த தலைவி எப்படி அவங்களோட பிரிஞ்சிருக்கிறதுனால துன்பத்தினால வாடுறாங்க. அப்போ அவங்க போயிட்டு இந்த மாதிரி நற்சொல் கேட்டால் நல்லதே நடக்கும்ன்ற மாதிரி ஒரு இது அந்த மாதிரி இந்த கதை முடிச்சிருக்காங்க பாருங்கள். நின் தலைவன் பகைவரை வென்று திரைப்பொருளோடு வருவது உறுதி தலைவியை மனத்தடுமாற்றம் கொள்ளாதே ஆற்றுப்படுத்துகிற முதுப்பெண்ணிதன். நற்சொல் கேட்டதுனால சீக்கிரம் வந்துடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி ஆற்றுப்படுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இலக்கண குறிப்பு பாருங்கள். மூதூர்னா என்ன சொல்லுவாங்க? பண்புத்தொகை. மூதூர்னா பண்புத்தொகை. உருத்துயர்னா என்னது? வினைத்தொகை. உருத்துயர் வினைத்தொகை. கை தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை. கையால் ஆள் வருதில்ல, ஆள் ஐனா ரெண்டாவது ஆழ்ந்த முன்னாப்பா கையால் தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை. தடக்கைனா உரிச்சொல் தொடர். தடக்கைனா உரிச்சொல் தொடர். போகும்போது ஒரு பிள்ளை இருக்கணும் பாருங்கள். பொறித்தன பொறி ப்ளஸ் சித்து ப்ளஸ் ஆ. பொறி பகுதி இத்து சந்தி இத்திறந்த கால இடைநிலை ஆ பேரேச்ச விகுதி. பொறி பகுதி இத்து சந்தி இத்திறந்த கால இடைநிலை ஆ பேரேச்ச விகுதி. ஓகே, விரிச்சனை என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஏதேனும் ஒரு செய்ய நன்றாக முடியுமோ முடியாது என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பாங்க. அவர்கள் நல்ல செயலை சொன்னாங்கன்னா தம் செயல் நன்மையில் முடியும் என்றும் தீய மொழியை கூறி தீதாய் முடியும் என்றும் சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதுன்ட்டு பெண்கள் ஊர் பக்கமாக போயிட்டு நின்றுப்பாங்க. மற்றவங்க பேசுகிறத கவனிப்பாங்க. அவங்க நல்லதாக பேசுனா நம்ம செயல் நல்லதாக முடியும், தீதாக பேசுனா தீதாக முடியும்ன்ற மாதிரி பேச சொல்லுவாங்களாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பாடப்பகுதியில் பெற்ற முதல் கருப்பொருள். இப்போ எல்லாத்துக்கும் குறிஞ்ச முல்லை மருத நெய்தல் பால் எல்லாத்துக்கும் முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் மூணுமே இருக்கும். இதில் முல்லை பாட்டை பற்றி முல்லை பற்றி மட்டும் சொல்லியிருக்கேன். முல்லையில் முதல் பொருள் பாருங்கள். நிலமு பொழுது. நிலம்னா முல்லை, காடு சார்ந்த இடம். ஓகே, பொழுதில் பெரும்பொழுது சிறுபொழுது ரெண்டும் இருக்கும், உங்களுக்கு தெரியும். கார்காலம் ஆவணி புரட்டாசின்றது பெரும்பொழுது, சிறுபொழுதுன்றது மாலை. ஓகே, கருப்பொருளில் நீர் மரம் பூ இதெல்லாம் வரும். நீர் மரம் பூ. நீர்னா குறிஞ்சினை நீர் காட்டாறு. மரம்னா கொன்றே கயா குருந்தம். பூனா புல்லை பிடவம் தோன்றி பூ. உரிப்பொருள்னா அதுக்கு என்னது? இப்போ குறிஞ்சினா புனதல் நிமித்தம்னு இருக்கும். அதே மாதிரி முல்லைனா இருத்தல் நிமித்தமாக காத்திருத்தல். ஓகே, நூல் வெளிப்பப்பமா.
முல்லைப்பாட்டு வந்து 10 பாட்டு நூல்கள் ஒன்று. முல்லைப்பாட்டு இருக்குன்னு சொன்னால 10 பாட்டு நூல்கள் ஒன்று. இது 103 அடிகளை கொண்டது. 103 அடிகளை கொண்டது. 1லேருந்து 17 அடிகள் பாடப்பகுதி இடம்பெறும். முல்லைப்பாட்டு வந்து ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். முல்லைப்பாட்டோட என்ன பாவாகன்னு கேட்பான். ஆசிரியப்பாவாக இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னு கேட்டால் முல்லைப்பாட்டு. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி. ஓகேங்களா. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுனா முல்லைப்பாட்டு. இதை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகளார் மகனார் நப்போதனார். இந்த முல்லைப்பாட்டை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகளார் மகனார் நப்போதனார். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதோட இயல் 1, 2 முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் 2 இயல் பார்ப்போம். ஓகேங்களா. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம குரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.